சிந்தனை சிற்பி என்று சிங்காரவேலர் என்றும் உலகம் முழுவதும் போற்றப்படுகின்ற சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களுடைய பிறந்த தின விழா இன்றைய அரசின் விழாவாக இன்றைக்கு கொண்டாடப்படுகின்றது. சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்கள் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராகவும் அதேபோன்று சமுதாயத்தின் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்து இன்றையும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமல்ல உலகம் முழுமையும் வாழுகின்ற தொழிலாளர் வர்க்கத்தினுடைய உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்கள். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்கள் 20,000க்கு மேற்பட்ட அந்த நூல்களை எல்லாம் அவர்களை பொறுத்தவரை 20,000க்கு மேற்பட்ட நூல்களை எல்லாம் சேகரித்து அதனை படித்து அறிந்து முழுமையான அளவிற்கு சமுதாயத்திற்கு நல்ல பல கருத்துக்களை எல்லாம் கொண்டு தந்தவர். இந்தியாவிலேயே ஆசியாவிலேயே மே தினத்தை கொண்டாடிய பெருமை என்று சொன்னால் ஐயா சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் ஐயா அவர்களை தான் நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டாக வேண்டும். இரட்டை குவளை முறை உயர்நீதிமன்றத்திலே கொண்டு வந்தபோது தீண்டாமைக்கு எதிராகவும் அதேபோன்று ஒத்துழையாமை இயக்கத்திற்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இனிமேல் நான் இந்த சென்னை உயர்நீதிமன்றத்திற்கே நான் வரமாட்டேன் என்று சொல்லி படித்த படிப்பையும் உதறி அந்த கோட்டையும் கூட தூக்கி போட்டவர். அது மட்டுமில்லாமல் பல்வேறு வகைகளில் நூல்கள் இயற்றியவர், சுதந்திர போராட்ட வீரர். சென்னையை பொறுத்தவரை மாநகராட்சியிலே மதிய உணவு திட்டத்தை முதலாக கொண்டு வந்த பெருமைக்குரியவர் ஐயா சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்கள். ஏனென்றால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சிந்தனை சிற்பி சிங்காரவேலரை பற்றி குறிப்பிடும்போது சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்கள் உயர் ஜாதியில் பிறந்திருந்தால் அவருக்கு மாஸ்கோவிலே சிறை வைத்திருப்பார்கள். ஆனால் அவர் நடுக்குப்பத்திலே அவர் ஒரு ஏழை ஒரு வசதியான மீனவர் குடும்பத்திலே பிறந்ததன் காரணமாக இன்றைக்கும் இந்த லேடி வில்லிங்டன் சீமாட்டி கல்லூரி அவருடைய இடம்தான். அவர் பிறந்ததன் காரணமாக அவருடைய புகழ் மங்கடிக்கப்பட்டது என்று அண்ணா அவர்கள் குறிப்பிடுவார்கள். எனவே தோழர் என்ற அந்த சொல்லை உலகம் முழுவதும் பரப்பியவர். அது மட்டுமல்லாமல் நம்முடைய சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்கள் அவருடைய இந்த புகழை போற்றுகின்ற வகையில்தான் இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ராயபுரத்தில் அன்றைக்கு மணிமண்டபம் அமைத்து அரசு விழாவாக கொண்டாடுவதற்கு உத்தரவிட்டார்கள். அது மட்டுமில்லாமல் அந்த எடப்பாடி ஆட்சி காலத்தில் அந்த எடப்பாடி உத்தரவின் பேரிலே ஒவ்வொரு ஆண்டும் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவருடைய பெயரிலே விருது வழங்கப்படும் என்கின்ற அதாவது சிங்காரவேலர் பற்றி அந்த ஆய்வுகளை எல்லாம் அரசுக்கு சமர்ப்பித்ததன் மூலம் அதில் தேர்வு செய்து அந்த ஆய்வு அடிப்படையிலே விருது வழங்குகின்ற அதாவது கிட்டத்தட்ட 2 லட்சமும் 8 கிராம் தங்கமும் கொடுத்து சிந்தனை சிற்பி சிங்காரவேலருடைய புகழை கௌரவப்படுத்தியவர். அந்த வகையிலே இன்றைக்கு அரசு விழா கொண்டாடப்படுவது என்று சொன்னால் உண்மையிலேயே அதுக்கு அம்மாவுடைய அரசு தான் முதல் காரணமாக இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லி பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். வெட்டுக்கிளிகளும் பச்சோந்திகளும் புகழப்படும் ஒரு நேரத்தில் ஒரு புரட்சி புலியை மக்கள் மறந்தனர். பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த சிங்காரவேலருக்கு அவருடைய புகழை புகழ் மாலை சூட்டுகின்ற வகையிலே அவருடைய அந்த கருத்து இருந்ததை தெரிவித்துக் கொள்கின்றேன். இலங்கை அரசால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் வெகு சிலர் தான் விட்டுருக்காங்க, மீதி பேர் இன்னும் சிறைவாசத்தில் இருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒன்றும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிற ஒரு குற்றச்சாட்டுக்கு எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை இந்த விடியாத அரசு பொதுவாகவே மீனவர்களாக இருந்தாலும் சரி, நெசவாளர்களாக இருந்தாலும் சரி, விவசாயம் தொழிலாளர்கள் யாருக்குமே எந்த பிரயோஜனம் இல்லை. இந்த 33 மாசத்துல சொல்லனாத துயரத்துக்கு நம்முடைய பாக் பே ஃபிஷர்மேன் அதாவது பாக் வளைகுடா மீனவர்கள்னா ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள், அதே போன்று தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள், ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள், தூத்துக்குடியை சார்ந்தவர்கள், அதே போன்று தஞ்சாவூர், நாகப்பட்டினம், அதே போன்று புதுக்கோட்டை இந்த மாவட்ட மீனவர்கள் சொல்லனாத துயரத்திற்கு அதாவது இலங்கை அத்துமீறி நம்முடைய மீனவர்களை பிடித்து கைது செய்வதும், படகுகள் சேதப்படுத்துவதும், வலைகள் நாசமாக்கப்படுவதும் இது போன்ற கொடுஞ்செயல்கள் இந்த 33 மாதமாக புரிந்து இவர்கள் முழுமையான அளவுக்கு இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற இது இந்த செயல்கள் நடக்க வேண்டும் என்ற நடக்கக்கூடாது என்ற வகையிலே எந்த ஒரு அழுத்தமும் மத்திய அரசுக்கு கொடுக்காத நிலையில் மத்திய அரசும் இதை இலங்கைக்கு
மாநில அரசு அழுத்தம் கொடுக்கல, நம்ம ஏன் அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு மெத்தனமா ஒரு மாநில அரசு ஒரு முழுமையா ஒரு அழுத்தம் கொடுப்பதன் மூலம்தான் மத்திய அரசு வந்து அதனை உணர்ந்து இலங்கை அரசுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கும். ஆனால் இலங்கைக்கு தெரியும், திமுக அரசு வந்தாலே மக்களை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, மீனவர்களை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. எனவேதான் வந்து என்னன்னா அவங்க பாட்டு அவங்களுடைய அந்த அத்துமீறல்கள், இந்த மாதிரி மீனவர் மீதான தாக்குதல், வலை கிழிப்பு, சிறைப்பிடித்தல், அதே மாதிரி படகு நாசம் போன்ற செயல்கள்லாம் தொடர்ந்து வருகின்றது. எனவே மத்திய அரசு வந்து ஒரு முழுமையா வந்து ஒரு அழுத்த திருத்தமான ஒரு கடுமையான அழுத்தம் கொடுப்பது மூலமாக தான் மத்திய அரசு வந்து அழுத்தம் கொடுக்கும். ஏன்னா மத்திய அரசு வந்து அழுத்தம் கொடுக்கறதில்ல, மாநில அரசு அழுத்தம் கொடுக்கறதில்ல. இதன் விளைவு இன்றைக்கு நம்முடைய மீனவர்கள் ஒரு சொல்லனா துயரத்துக்கு ஆளாகி கிட்டத்தட்ட 23 மீனவர்கள் கடந்த 4ஆம் தேதி அன்று அவர்கள் வந்து படகில மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது அவர்களை கைது செய்து படகுகள்லாம் வந்து பறிமுதல் செய்து அப்புறம் வலைகள் மீன்கள்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே சிறையில் அடைக்கப்பட்டு 20 பேர் விடுதலை செஞ்சாங்க. ஆனா 3 பேர்லாம் முடிச்சிடறாங்க. 3 மீனவர்கள் இன்னும் வந்து விடுதலை செய்யப்படவில்லை. எனவே அவர்களை விடுதலை செய்கின்ற வரையில் காலவரையற்ற ஒரு போராட்டம் நிச்சயமாக நாங்கள் நடத்துவோம் என்று சொல்லி இன்றைக்கு நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த மீனவர்கள் இன்றைக்கு தொடர்ச்சியாக இன்றைக்கு வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த விடியாத அரசு, தூங்குகின்ற அரசு, ஒரு முழுமையான அளவுக்கு மக்கள் விரோத அரசாக இருக்கின்ற இந்த அரசை பொறுத்தவரை இனியாவது விழித்துக் கொண்டு மத்திய அரசுக்கு கடுமையான அழுத்தம் கொடுத்து அதன் அடிப்படையில் கொடுக்கின்ற அழுத்தம் காரணமாக மத்திய அரசும் சரி இலங்கை அரசை வந்து அழுத்தம் கொடுத்து அதன் மூலம் சிறையில் இருக்கின்ற இந்த 3 மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். சென்னையில சிறுவர்கள் கையில் வந்து கஞ்சா மிக அதிகமாக பழகுது. அதே போல அவர்கள் வந்து பல்வேறு இடங்கள்ல கார், பைக் உள்ளிட்ட அடிச்சு நொறுக்கி பல செய்திகள்ல வெளியாகிருக்கு. ரொம்ப சின்ன பசங்களுக்கு 13 வயதுல 18 வயசு அதிக அளவில் கஞ்சா பயன்படுத்துறாங்க. இப்போ அதாவது ஒரு அரசாங்கத்தை பொறுத்தவரை ஒரு சட்ட ஒழுங்கு, அதே போல அடிப்படை வசதி, அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் பொதுவாகவே இந்த மாதிரி வந்து ஒரு நர்காட்டிக் ட்ரக்ஸ் என்று சொல்லக்கூடிய, ஏன்னா போலீஸ் தான் நடவடிக்கை எடுக்கும். அதாவது வந்து போதை தருகின்ற பொருட்கள், உதாரணத்துக்கு வந்து கஞ்சா, அபின்னு, அப்புறம் வந்து மெத்துன்னு சொல்றாங்க இப்போ லேட்டஸ்டா, அதுக்கப்புறம் வந்து கள்ளச்சாராயம், இதெல்லாம் முழுமையாக ஒழித்துடும். அந்த மாதிரி வந்து ஒரு அரசு வந்து ஒரு இரும்பு கரத்தோட ஒடுக்குகின்ற அந்த ஒரு சூழ்நிலை வரும்போது நிச்சயமா வந்து இது போன்ற வந்து ஒரு சிறுவல் கையில வந்து ஒரு கெஞ்சா புழங்குகின்ற அந்த வாய்ப்பு வராது. ஆனால் அவரிடத்து இரும்பு கரம் காட்டுவது போல கரும்பு கரம் காட்டுறாங்க. கரும்பு கரம் காட்டினா என்ன ஆகும்? இந்த மாதிரி தான் சிறுவர்கள் வந்து கஞ்சா பழக்கத்துக்கு ஆளாகி ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரும் கொடுமைகள் எல்லாம் நிகழ்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். எனவே விடியாத அரசு இதுக்கு முழு பொறுப்பு இருக்கணும். அந்த வகையில் வந்து முழுமையான அளவிற்கு வந்து இது போன்ற செயல்கள் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில் காவல்துறையை பொறுத்தவரை முடுக்கி விட்டு சும்மா வந்து 2.0 3.0 இப்படிதான் சொல்றாரு ஒழிய வேற கஞ்சாவும் ஒளியில, போதை வஸ்துகளும் ஒளியில தமிழ்நாட்டில் சர்வசாதாரணமாக நடக்கின்ற ஒரு பொருளாக இன்றைக்கு இருந்துட்டு இருக்கின்றதுக்கு யார் காரணமோ அவங்களும் சட்டத்துறை நிறுத்தி கடுமையான தண்டனை கொடுப்பது மூலம்தான் இதற்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அதெல்லாம் மகத்தான கூட்டணி அமையணும்னு சொல்லிட்டு பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காரு. அப்ராப்ரியேட் டைம், ரைட் டைம் இன்னும் இருக்கு. அந்த ரைட் டைம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி எந்தெந்த கட்சி எங்க தலைமையில் இருக்குன்றதை உங்களுக்கு தெரியப்படுத்தும். அதை பத்தி எனக்கு தெரியாது. எத்தனை தடவை சொல்றது? கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி, தேஞ்சி போன ரெக்கார்டு மாதிரி கேட்ட கேள்வியே கேட்டுட்டு இருக்கீங்க. இல்ல பொதுச்செயலாளர் சொல்லிட்டாரு ஒரு மீட்டிங்ல, இல்லைன்னு இத மாதிரி சொல்லிட்ட பிறகு திரும்ப அதை கேக்குறதுன்றது இல்லன்னு சொல்றீங்க. ஜேபி நட்டா வந்தாப்ல அன்னைக்கு வந்து ஓபிஎஸும் பார்க்கல, டிடிவி தினகரனும் பார்க்கல. அவங்க சைடுல கதவு ஒண்ணும் மூடப்படாம இருக்கு. உங்களுக்கு இல்ல அவங்க பார்க்கலாம், நாங்க பண்றது? அவங்க பார்க்கலாம், அவங்க கிட்ட தான் கேட்கணும். வேண்டாம்னு சொல்லிட்டு எங்களுடைய நிலைப்பாடு தான் நீங்க கேட்கணும். கண்டிப்பா எங்களுடைய நிலைப்பாடு தெளிவா இருக்கு. இப்போதும் இல்லை, எப்போதும் இல்லை. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடும் கூட. அந்த நிலைப்பாடை தான் தெளிவுபடுத்திட்டாரு. அது பொதுச்செயலாளர் பொறுத்தவரை
அதனால நீங்க அதோட ஃபுல் ஸ்டாப் வச்ச பிறகு மீண்டும் மீண்டும் அதுக்கு வந்து அந்த கொஸ்டினே வர சான்சஸ் இல்லை. நீங்க ஏன் நட்டா வந்து ஓபிஎஸ் பார்க்கல டிடிவி பார்க்கலன்னா நீங்க ஓபிஎஸும் கேட்கணும் டிடிவியும் கேட்கணும். எங்கிட்ட கேட்கணும் இது நாங்க தான் வந்து கதவை மூடிட்டோமே, கதவை மூடிட்டோம், கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டோம், பெட்டியை கழட்டி விட்டாச்சுன்னு சொல்லிட்டோம், இதோட பிஜேபியோட ஒட்டுமில்லை உறவு இல்லைன்னு சொல்லிட்டோம். இன்னும் எத்தனை மொழி வேணும் ஒண்ணு உங்களுக்கு? சொல்லி ஆளுநர் சொன்னாரு, அது பிரச்சனையாகி தமிழ்நாடு சொல்லி அரசு சொல்லிச்சு. நேற்று ஒரு அறிக்கை வந்திருக்கு, தமிழ்நாடு பிரதேசத்துடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக செல்வம் பிறந்தகை தேர்ந்தெடுத்தாங்க. இந்த தமிழ்நாடு பிரதேசத்துக்கு என்ன சொல்ல போறது? தமிழ்நாடு பிரதேஷ் ஆமா யார் என்ன புரியல? டெல்லியோடைய காங்கிரஸ் வந்து அறிக்கை வந்திருக்கு, தமிழ்நாடு பிரதேசத்துடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக செல்வம் பிறந்தகை தேர்ந்தெடுத்தாங்க. தமிழ்நாடு பிரதேஷ் ஆமா. அப்ப இந்தியை பொறுத்தவரை வந்து எந்த நிலையிலும் நம்ம ஏத்துக்க முடியாது. இது நீங்க ஏன் பிரதேசம் போட்டு நீங்க அவங்க தான் கேட்கணும். அதுல நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அது பிரதேசன்றது தப்பு. என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு, அண்ணா வச்ச பேர் வந்து தமிழ்நாடு. ஏன்னா அந்த தமிழ்நாடை பொறுத்தவரை அது பட்டி தொட்டியெல்லாம் வந்து தமிழ்நாடு 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 இதான் ஒலிக்குது. பிரதேசன்றது கிடையாது. அதெல்லாம் வடக்கே தான் பிரதேச. தெற்குல குறிப்பா தமிழ்நாட்டில் பிரதேசன்ற வார்த்தை கிடையாது. அடுத்தது கூட்டணிக்கு தலைமையேற்று இருக்கக்கூடிய கட்சி வந்து அழைப்பு விடுத்தா பேச்சுவார்த்தை போக தயாரா இருக்கும்னு சொல்லிட்டு தேமுதிக தலைவர் பிரேமலதா சொல்லியிருக்காங்க. அதிமுக அந்த மாவட்ட நிலவரம் போட்டு அதிமுகவோட தான் கூட்டணி போகணும், பாஜகவோட கூட்டணி போகக்கூடாது அப்படின்னு மாவட்டத்தில் சொன்ன ஒரு தகவல் இருக்கு. தேமுதிகவோட பேச்சுவார்த்தைகள் அழைப்பு அதிமுக இல்ல இப்போ உங்களை போலதான் நானும் பத்திரிகையில பார்த்தேன் நான். அதனால வந்து பொதுவாக எங்க தலைமையில வந்து கூட்டணியில வர்றதுக்கு எல்லா கட்சியிலும் விருப்பப்படுறாங்க, பிஜேபி தவிர திமுக தவிர இல்லையா? அதனால வந்து புரிஞ்சுப்பீங்க. அதனால ஒன்னும் தேதியெல்லாம் இருக்கு. அதனால லெட்ஸ் வெயிட் அண்ட் see. அவங்க மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஜெயலலிதா அம்மையார் இருந்த ரேவதி நீங்க கேளுங்க. இல்ல இப்போ நீட்டை பொறுத்தவரையில அது சூதுவாதிகள், சூழ்ச்சிக்காரர்கள், மக்களை வந்து திசை திருப்பி மக்களை ஏமாற்றுகின்ற மோசடி பேர்கள்னா இத்தனை வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் யாருன்னா திமுக. இப்படி வந்து உலக மகா புயலா இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நீட்டை கொண்டு வந்தே அவங்க தான். மத்தியில் வந்து ஆட்சியில் இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து யார் திரு காந்தி செல்வன் வந்து மத்திய உள்துறை மத்திய வந்து இணையமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் அன்னைக்கு அந்த பில் இன்ட்ரோடியூஸ் பண்ணலன்னா இது வந்திருக்காது நீட்டை. அப்போ வந்து யார் இது விதையிட்டது, யார் வித்துட்டது, யார் வந்து அதுக்கு வந்து விதை போட்டது, யார் வந்து அதை வந்து தண்ணி ஊற்றி மரம் செடியாக்குது, அதனுடைய விளைவு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு எங்களை பொறுத்தவரை ஒரே நிலைப்பாடு தான், அம்மா வழியில நீட் தேவையில்லைன்றது தான் எங்க நிலைப்பாடு. அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இவங்க வந்து அதை செய்யறதுக்கு வக்கில்ல. கையெழுத்து வந்து 50 லட்சம் கையெழுத்து வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு மாநாட்டில் வந்து அந்த கையெழுத்துடைய அட்டையெல்லாம் எப்படியெல்லாம் குப்பைக்கு போச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. அதனால மக்களை ஏமாற்றுகின்ற வகையில தான் இன்னைக்கு வந்து இந்த உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சு இருக்கு. அதே போல வந்து திமுகவுடைய அந்த கருத்தும் இருக்கு. ஏன்னா இந்த திமுகவுடைய கருத்தும் உதயநிதி ஸ்டாலினா நிச்சயமா வருகிற பாராளுமன்ற தேர்தலில் ஈடுபட போவது இல்லை. அதனால வந்து அதாவது பொய் வந்து சொல்றதுக்கு அளவு இருக்கு. ஆனா உலக மகா பொய்யர்னு ஒரு பட்டம் கொடுக்கணும்னா இந்த உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் திமுக தான் கொடுக்கணும். பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி கிடையாதுன்னு பிரிஞ்சிருக்கீங்க, பாஜக விட்டு பிரிஞ்சிருக்கீங்க. இந்த சூழல்ல முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்களும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்களும் சட்டமன்ற வளாகத்திலே சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. இது கூட்டணிக்கான ஆரம்பம் திரும்ப தொடங்குதா? இதெல்லாம் வந்து ஒரு பாலிசி ஆஃப் த பார்ட்டி வந்து ஃபர்ம் டெசிஷன் வந்து உறுதியாகிட்டாச்சு. பிஜேபியோட ஒட்டும் இல்லை, உறவில்லை, இல்லவே இல்லைன்னு சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு லாபியில போய் ஒரு ஃப்ரெண்ட் அடிப்பில் சந்திச்சா உடனே அதுக்கு கண்ணு காது மூக்கு எல்லாம் வச்சு பார்க்க கூடாது. ஓகே.